ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் நிறைய பேர் தகுதி இல்லைன்னு சொல்லி மேல்முறையீடு செஞ்சுருந்தாங்க. 11.85 லட்சம் பேர்கிட்ட மேல்முறையீடு செய்திருந்தாங்க. அந்த மேல்முறையீடு செஞ்சவங்களில் தகுதியானவர்களுக்கு மட்டும் களப்பணி ஆய்வு முடிந்து மாதம் 1000 ரூபாய் வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 தவணை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே அப்டேட் பண்ணது தான். புதிதாக விண்ணப்பிக்க தவறியவர்கள், அதாவது தகுதி இருந்தும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறவங்க எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜனவரி மாதத்துக்கு அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா புதிதாக விண்ணப்பிக்க தவறியவர்களும், அதாவது ஏற்கனவே விண்ணப்பிக்க தவறியவர்களும், அதுக்கப்புறம் உங்களுடைய தரவு எங்களிடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை செக் பண்ணும்போது இந்த மாதிரி வந்திருக்கும். அவங்களும் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி 2 விஷயம். ஏற்கனவே அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணலாம். உங்களுடைய தரவு எங்களிடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி அதுக்கு வரையறை என்ன அப்படிங்கிறத நம்ம அகைன் ஒன் டைம் பார்த்துடலாம். குடும்ப அட்டையில் யாரெல்லாம் நேம் இருக்கோ அவங்கெல்லாம் ஒரே குடும்பமாக கருதப்படுவாங்க. அதாவது ரேஷன் கார்டில் எல்லார் நேமும் இருக்குது, 2 கேர்ள்ஸ் நேம் இருக்குது, 2 குடும்ப தலைவி நேம் இருக்குன்னா அவங்களும் ஒரே ஃபேமிலியாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ யாராவது ஒருத்தருக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. ஒவ்வொரு தகுதி வாய்ந்த குடும்பத்திலையும் குடும்ப தலைவிக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்ப அட்டையில் குடும்ப தலைவர் என குறிப்பிட்டுள்ள பெண் குடும்ப தலைவியாக கருதப்படுவார். இல்லை என்கிட்ட குடும்ப தலைவின்னு நான் போடாமல் குடும்ப தலைவர்னு போட்டிருக்கேன் அப்படின்னாலும் அவங்களுடைய ஒய்ஃப் குடும்ப தலைவி தான், அதனால அவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்ப அட்டையில் ஆண் குடும்ப தலைவராக குறிப்பிட்டிருந்தால் அந்த குடும்ப தலைவரின் மனைவி குடும்ப தலைவியாக கருதப்படுவார். இதுதான் அந்த ரீசன். அதுக்கப்புறம் குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட 21 வயது நிரம்பிய பெண்கள் இருந்தால் இத்திட்டத்தில் பயன்பெற ஒரே ஒரு நபரை தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதான் சொன்னல, 2-3 பொண்ணுங்க இருக்காங்க, ஆனால் எல்லாருமே அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. ஒருத்தர் மட்டும் கண்டிப்பாக அப்ளை. அதுக்கப்புறம் திருமணம் ஆகாத தனித்த பெண்கள், அதுக்கப்புறம் கைப்பெண்கள், அதாவது நான் மேரேஜே பண்ணாமல் தனியாக இருக்கேன், அதுக்கப்புறம் திருநங்கைகள் தலைமையில் குடும்பங்கள் இருந்தால் அவங்களும் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அவங்களே குடும்ப தலைவியாக தான் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருளாதார ரீதியாக என்ன தகுதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டுக்கு 2.5 லட்சத்துக்கு கீழே தான் அவங்களுடைய இன்கம் இருக்கணும். அதுக்கப்புறம் வீட்டு உபயோகத்திற்கான மின் கட்டணம் 3600 யூனிட்டுக்கு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 5 ஏக்கருக்கு குறைவாக நன்செய் நிலம் அல்லது 10 ஏக்கருக்கு குறைவாக புன்செய் நிலம் வைத்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பொருளாதார தகுதிகளாக தனியாக வருமானம் சான்று இல்லைன்னா நில ஆவணங்கள் பெற்று விண்ணப்பத்துடன் இணைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 4 சக்கர வாகனங்கள் வைத்திருக்க கூடாது, நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ண, ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்க கூடாது, அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் பே பண்ணக்கூடாது. இந்த மாதிரி லிஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க பொருளாதார ரீதியாக. இதுதான் அவங்களுக்கான எலிஜிபிலிட்டி. சரி, இப்போ நான் குடும்ப இது புதுசாக அப்ளை பண்ணணும், கலைஞர் மகளிர் உரிமை தொகையை புதிதாக அப்ளை பண்ணணும், அதுக்கான டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 27 1ஆம் மாதம் 27ஆம் தேதி 2024, அதாவது நாளைக்கு நடைபெறக்கூடிய இதில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். கண்டிப்பாக ஜனவரி வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு கண்டிப்பான அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 27ஆம் தேதி 1ஆம் மாதம் 2024 அப்படின்னு டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.